வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருப்பவர் கோபிகா கமலநாதன். நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மினுவாங்குடியில் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் பலி. பாவனைக்கு உதவாத உருளைக்கிழங்கு கொள்கலன் 2 பாலியகொடவில் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடக பயிற்சி பட்டறையின் 75வது கட்டம் தெனியாய கொடப்பல தேசிய பாடசாலையில் ஆரம்பம். இனி விரிவான செய்திகள். பாலியகுட நுகை வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பாவனைக்கு உதவாத உருளைக்கிழங்குகளை ஏற்றிய 2 கொள்கலன்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. தமக்கு கிடைத்த தகவல் ஒன்றிற்கு அமைய இந்த கொள்கலன்களுடன் 3 சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். கொள்கலன்களை கையகப்படுத்திய சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர்களால் பாவனைக்கு உதவாத உருளைக்கிழங்குகள் முச்சக்கர வண்டியொன்றில் ஏற்றப்பட்டதாக போலீசார் கூறினர். துறைமுகத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட இந்த 2 கொள்கலன்களிலும் இருந்த உருளைக்கிழங்குகள் மாதம்பி பகுதிக்கு கொண்டு செல்லப்படவிருந்ததாக போலீசார் குறிப்பிட்டனர். அத்துடன் சந்தேக நபர்கள் குறித்த உருளைக்கிழங்குகளை விற்பனை செய்வதற்கு முயற்சித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மினுவாங்குடி பகுதியில் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த துப்பாக்கி பிரயோகம் இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரசாந்த் ஜெயக்கொடி தெரிவித்தார். மினுவாங்கோடு டெவலப்பெட்டிய வீதியில் இளைஞர் ஒருவரின் தங்கச்சங்கிலே கொள்ளையிட முயன்ற ஒருவரே துப்பாக்கி பிரயோகத்திற்கு இலக்காகி உயிரிழந்ததாக போலீசார் கூறினர். முச்சக்கர வண்டியில் வந்த 4 கொள்ளையர்கள் குறித்த இளைஞரின் தங்கச்சங்கிலியை பறித்து செல்ல முற்பட்ட சந்தர்ப்பத்தில் ஏற்பட்ட முரண்பாட்டின் போது கொள்ளையர்கள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். இதன்போது இளைஞர் ஒருவர் காயமடைந்ததாக போலீசார் குறிப்பிட்டனர். அந்த சந்தர்ப்பத்தில் குறித்த இடத்திற்கு போலீசார் வருகிறதை அடுத்து கொள்ளையர்கள் தப்பிச் சென்றதுடன் கொள்ளையர்களில் ஒருவரினால் போலீசார் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். இதனையடுத்து போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட பதில் துப்பாக்கி பிரயோகத்தின் போது ஒருவர் உயிரிழந்தார். சந்தேக நபரிடமிருந்து T-56 ரக துப்பாக்கி ஒன்றும் போலீசாரால் மீட்கப்பட்டதாக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரசாந்த் ஜெயக்கொடி குறிப்பிட்டார். உயிரிழந்தவரின் சடலம் மினுவாங்குட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. ராஜாங்கனை பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து T-56 ரக துப்பாக்கி ஒன்றும் ரவைகளையும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த கொலையுடன் தொடர்புடையதாக கருதப்படும் 3 அண்மையில் கைது செய்யப்பட்டனர். கடந்த 15ஆம் தேதி ராஜாங்கனை பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது நொச்சியாகம பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த T-56 ரக துப்பாக்கி ஒன்றும் 22 ரவைகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன. அத்துடன் மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் கைப்பற்றியதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். 2011-2012 ஆண்டுக்கான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கான அரசு விருது விழாவில் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு முக்கிய 7 விருதுகள் கிடைத்துள்ளன. பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இந்த விருது வழங்கும் விழா நேற்று மாலை நடைபெற்றது. ஜனாதிபதியின் பாரியார் ஸ்ராந்தி ராஜபக்ச பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் கலாசார மற்றும் கலைகள் அமைச்சர் TP ஏகநாயக்கவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். ஆண்டின் சிறந்த நவீன படைப்பிற்கான விருது நியூஸ் ஃபர்ஸ்டின் லக்மால் கிரிந்தி அளவிற்கு கிடைத்தது. ஆண்டிற்கான சிறந்த செய்தியாளருக்கான விருது நியூஸ் ஃபர்ஸ்டின் மஞ்சுள பிரபாத்திற்கு வழங்கப்பட்டது. ஆண்டிற்கான சிறந்த ஆங்கில செய்தி வாசிப்பாளருக்கான விருது மஹினா பொன்சோவிற்கு வழங்கப்பட்டது. 3வது தடவையாக தொடர்ந்தும் இந்த விருது அவருக்கு வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆண்டுக்கான சிறந்த தமிழ் செய்தி வாசிப்பாளருக்கான விருதினை நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரியா ஆலல சுந்தரம் பெற்றுக் கொண்டார்.
2012ஆம் ஆண்டுக்கான சிறந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்குரிய விருது ரஸ்மி ரணசிங்கவிற்கு கிடைத்தது. அடுத்து 2012ஆம் ஆண்டுக்கான சிறந்த ஆங்கில நேர்காணல் நிகழ்ச்சிக்குரிய விருது பெஸ்ட் இன் போக்கஸ் நிகழ்ச்சிக்காக சாந்த குலதுங்கவிற்கு வழங்கப்பட்டது. ஆண்டின் சிறந்த செய்தி அறிக்கையிடலுக்கான விருது நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடாக ஒளிபரப்பான பத்தலக்க விதி நிகழ்ச்சிக்காக மஞ்சுள பிரபாத் பிரேமரத்னவிற்கு வழங்கப்பட்டது. ஆண்டு நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபவர்கள் இன்றிரவு வெளியிடப்பட உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமார் தெரிவிக்கின்றார். இதன்படி பெறுபவர்கள் இன்றிரவு இணையதளத்தில் வெளியிடப்பட உள்ளனர். பாடசாலைகளுக்கு நாளைய தினம் பெறுபவர்கள் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிடுகிறார். இம்முறை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபவர்கள் பழைய மற்றும் புதிய பரிந்துரைகளுக்கு அமைய வெளியிடப்பட உள்ளன. பெறுபவர்கள் 4 தடவைகள் பரீட்சிக்கப்பட்டு அது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமார் சுட்டிக்காட்டுகின்றார். இம்முறை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் 3 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மாணவர்களிடையே ஊடகத்துறை தொடர்பான அறிவை மேம்படுத்தும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கின்ற பயிற்சி பட்டறையின் 75வது கட்டம் இன்று நடைபெறுகின்றது. தென்யாய கொடபல தேசிய பாடசாலையில் இன்று காலை இந்த பயிற்சி பட்டறை ஆரம்பமானது. ஊடகத்துறை தொடர்பான 75வது பயிற்சி பட்டறையை முன்னெடுக்கும் நோக்கில் தென்யாய கொடபல தேசிய பாடசாலைக்கு வருகை தந்திருந்தன. நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினருக்கு இதன்போது அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட பாடசாலை சமூகத்தினர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். செயல்முறை பயிற்சிகளுடன் இடம்பெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் தனது ஆற்றலை வெளிப்படுத்தியமையும் நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமராக்களில் எவ்வாறு பதிவாகின. யாழ்ப்பாணம் கந்தரோடை பகுதியில் உள்ள குளமேற்றில் மூழ்கி காணாமல் போயிருந்த சிறுவனின் சடலம் நேற்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கந்தரோடை குளத்தில் மீன்பிடிக்க சென்ற வேளையில் நேற்று முன்தினம் குறித்த சிறுவன் நீரில் மூழ்கி காணாமற் போயிருந்ததாக சுன்னாகம் போலீசார் தெரிவித்தனர். கந்தரோடையைச் சேர்ந்த 13 வயதான சிறுவன் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். சடலம் பிரேத பரிசோதனைகளின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சுன்னாகம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வாழ்க்கை போராட்டத்தில் வெல்லும் எதிர்பார்ப்புடன் போராடிய இளைஞர் ஒருவர் உயிரிழந்த தகவல் ஒன்று மாத்தறையில் நேற்று பதிவாகியது. 3 பேர் கொண்ட குடும்பத்தின் மூத்த பிள்ளையான ஹசித்த மாத்திரை நூபே பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் கட்டிடம் ஒன்றில் தனது ஜீவனோபாயத்தை முன்னெடுக்கும் நோக்கில் பணியாற்றினார். வறுமையினால் சாதாரணதர பரீட்சையுடன் தனது கல்வியை இடைநிறுத்திய குறித்த இளைஞனின் சிறந்த தொழில் தேடும் படலம் தோல்வியடைந்ததை அடுத்து இறுதியில் இந்த தொழிலே அவனை அரவணைத்துக் கொண்டது. வழமை போல நேற்றும் தனது தொழிலை முன்னெடுக்கும் ஆவலில் குறித்த இளைஞன் ஸ்தலத்திற்கு விரைந்திருந்தார். 6 மாடிகளை கொண்ட கட்டடத்தின் மேல் மாடியில் இருந்து தொழிலாற்றும் ஹசித்தவின் கால்கள் இடறின. சக ஊழியர்களின் கண்ணெதிரே அந்த துன்பியல் அசம்பாவிதம் நடந்தேறியது. அவர் ஓரமாக நடந்து சென்றார். குழாய் மீது ஏறி வாளியை மீளாக வேலை செய்து கொண்டிருந்த தம்பியிடம் வழங்கிய சந்தர்ப்பத்தில் கால் இடறி கீழே விழுந்தார். விழுந்தவுடன் 2வது குழாயை பிடிக்க முனைந்தார். எனினும் பிடிக்க முடியவில்லை. பின்னர் அவர் கீழே விழுந்தார். ஊழியர்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு தலைக்கவசங்களை வழங்கும் நடைமுறையோ அல்லது பாதுகாப்பு வேலைகளை அமைக்கும் நடவடிக்கையோ அந்த வேலைத்தளத்தில் முன்னெடுக்கப்பட்டிருக்கவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். மாத்தறை மாவட்ட திடீர் மரண பரிசோதகர் லலித் டி சில்வா சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டார். மீண்டும் மன்னிப்பு வழங்கப்பட மாட்டாது. இதன் பணிகளை இன்று நிறுத்த வேண்டும். நாளை தொழில் திணைக்களத்தில் இருந்து பரிசோதகர் வருகை தர உள்ளார். நாளை அறிக்கை வழங்கப்படும். எவ்வித மாற்றங்களையும் இங்கு மேற்கொள்ள வேண்டாம்.
மட்டக்களப்பில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை அடுத்து அங்கு தற்போது பெரும்போக அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இம்முறை 1,50,000 ஏக்கர் நிலப்பரப்பில் அறுவடை மேற்கொள்ளப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். ஏறாவூர்பற்று, கிரான் வாகரை மற்றும் பவுனதீவு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட விளைநிலங்களிலேயே இந்த அறுவடை முன்னெடுக்கப்படுகின்றது. 2 வாரங்களுக்கு முன்னர் அறுவடைக்கான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்த போதிலும் கிழக்கு மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ள நிலைமையினால் அறுவடையில் தாமதம் ஏற்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்தில் ஈடுபடும் பஸ்களின் சாரதி மற்றும் நடத்துனர்களுக்கு தற்காலிகமாக வழங்கப்பட்ட அனுமதி பத்திரத்தை இடைநிறுத்துவதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. தற்காலிகமாக விநியோகிக்கப்பட்ட அனுமதி பத்திரத்தை வேறு நபர்கள் மோசடியாக பயன்படுத்தி சாரதி மற்றும் நடத்துனர் சேவையில் ஈடுபடுகின்றமையினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் சாரதி மற்றும் நடத்துனர்களுக்கான பயிற்சிகளை வழங்கும் நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டு தற்காலிக அனுமதி பத்திரம் உள்ள நபர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் சான்றிதழ்களை வழங்கவுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சிறந்த சேவையை வழங்குதல், மக்கள் தொடர்பாடல், விபத்துக்களை தவிர்த்துக் கொள்ளுதல், பயணச்சீட்டின் முக்கியத்துவம், போதைப்பொருள் பயன்படுத்தி வாகனம் செலுத்துவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்தல், பஸ்களுக்குள் இடம்பெறுகின்ற பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பில் இந்த பயிற்சிகளின் போது கவனம் செலுத்தப்படவுள்ளது. மேல்மாகாணத்தின் பல பகுதிகளில் நுளம்பு பெருக்கம் அதிகரித்துள்ளதாக மேல்மாகாண சுகாதார திணைக்களம் தெரிவிக்கின்றது. தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் புதிய குடம்பை பரிசோதனைகளின் ஊடாக இந்த விடயம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மேல்மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் அமல் ஹர்ஷடி சில்வா கூறுகின்றார். மேல்மாகாணத்தின் கொலன்னாவை, தெஹிவளை மற்றும் கம்பகா போன்ற பகுதிகளில் அதிகளவு நுளம்பு பெருக்கம் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நுளம்பு பெருக்கம் அதிகரிப்பதுடன் டெங்கு நுளம்பு பரவும் வீதமும் அதிகரிக்கக்கூடலாம் என மேல்மாகாண சுகாதார திணைக்களம் குறிப்பிடுகின்றது. இதனை கட்டுப்படுத்துவதற்கு தமது வீட்டு சூழல் மற்றும் நீர்த்தேங்கும் பகுதிகளை சுத்தப்படுத்துவது தொடர்பில் பொதுமக்கள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் டாக்டர் அமல் ஹர்ஷடி சில்வா கூறுகின்றார். தம்மையும் தமது பிள்ளைகளையும் நுளம்புகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை பொதுமக்கள் முன்னெடுக்க வேண்டும் எனவும் மேல்மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மேலும் தெரிவிக்கின்றார். இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது மணித்தியாளர் செய்தியினை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.